வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி சண்முகம் ஐயா அவர்கள் கடந்த 26 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தம்மை இணைத்துக் கொண்டு சிறப்பாக குரு சேவை புரிந்து வருகின்றார்கள். குறிப்பாக செய்யார் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நிறுவுவதற்கு ஐயா அவர்களும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தவர் என்பது சிறப்பு. உலக சமுதாய சேவா சங்கத்தின் மண்டலங்கள் ஆரம்பித்த காலத்தில் பாண்டிச்சேரி, சென்னை, வேலூர் இந்த 3 பகுதிகளை சார்ந்த அறக்கட்டளைகளின் ஒருங்கிணைப்பாளராக சிறப்பாக சேவை செய்துள்ளார்கள். ஐயா அவர்கள் பிஎஸ்சி, பிடி பட்டம் பெற்றவர்கள். யோகமும் மனித மாண்பும் கல்வியில் MA, MPhil முதுகலை பட்டம் பெற்றவர்கள். ஐயா அவர்கள் பள்ளி ஆசிரியர் பணி மற்றும் ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் வளர்ச்சி அதிகாரியாகவும் சிறப்பாக பணியாற்றி உள்ளார்கள். இத்தகைய சிறப்புகளை உடைய நம் ஐயா அவர்களை வானம் வசமாகும் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் வரவேற்கின்றோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பானவர்களே, இன்றைய தினம் இந்த சிந்தனை உரையை அளிப்பதற்கு அனுமதி அளித்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி SKM ஐயா அவர்களுக்கு நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, உலக சமுதாய சேவா சங்கத்தின் மென்பொருள் பணியாளர் குழுவுக்கு நன்றியை தெரிவித்து வணக்கங்களையும் கூறி, இந்த உரையை செவிமடுக்க காத்திருக்கும் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை கூறி இந்த உரையை துவங்குகின்றேன். குருவர்களும் திருவர்களையும் முன்னிட்டு இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பவை வானத்தை வயப்படுத்துவது எப்படி என்று. வானம் வசப்படும் என்று தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். வானம் என்பதற்கு எதை குறிக்கின்றது என்று அது ஒரு குறிப்பு சொல். வானம் என்பது தெய்வத்தை குறிக்கின்றோம். தெய்வத்தை குறிப்பதற்கு பதிலாக வானம் என்று சொல்லுகின்றோம். இங்கே நாம் பிரம்மஞானம், பரிணாமம், தன்மாற்றம் இவற்றையெல்லாம் பற்றி படித்திருக்கின்றோம். நம்முடைய உயிர் என்பது ஆன்மாவாக இருந்து உயிராக மாற்றம் பெற்று உயிர் உடலாகி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. கடவுளின் ஒரு பகுதி, இறைவனது பகுதி நிலை உயிர், அதனை என்று பாடலில் இருப்பார்கள் மகரிஷிகள். இந்த ஆன்மாவின் அசைவுதான் உயிர் எனப்படுகின்றது. உயிரின் அசைவு இயக்கமாகின்றது. இயக்கம் என்பது ஒடுங்குவதும் விரிவதும் தான். தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலான காந்த அழுத்தத்தால் அழுத்தப்பட்டு சுருங்குவதும் விரிவதும். சுருங்கினால் விரிவது பின்விளைவு, விரிந்தால் சுருங்குவது பின்விளைவு. இவ்வாறு சுருங்கி விரிந்து இயங்கிக் கொண்டிருப்பதுதான் இந்த இயக்கம் முழுவதும், இந்த படைப்பு அத்தனை. இவ்வாறான இந்த படைப்பில், இந்த நிகழ்வில் நாம் நம் மனதை செலுத்தி நம்முடைய இயக்கம், நாம் எங்கே இருக்கின்றோம் என்று கவனிக்க வேண்டும். நம்முடைய பிளேஸ்மெண்ட், இந்த படைப்பு முழுவதுமாக இருக்கின்ற நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் இருக்கும் இடம் தெரிய வேண்டும். இருக்கும் இடம் என்று சொன்னால், இந்த உயிரானது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று 4 நிலைகளில் இருக்கின்றது. எந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம் என்பது தெரிய வேண்டும். நாம் சாதாரண புறமனத்தில் இருக்கின்றோமா, புத்தி நிலையில் இருக்கின்றோமா, சித்தம் நிலையில் இருக்கின்றோமா, அல்லது எல்லாவற்றுக்கும் மூலமான அகங்கார நிலையில் இருக்கின்றோமா என்பது மிக முக்கியம்.
எந்த இடத்தில் இருக்கின்றோமோ அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய திறமையும் மதிப்பும் பெருமையும் சிறப்பும் இருக்கும். ஒரு சிறிய கதை. ஒரு தந்தையை மகன் கேட்கின்றான், இந்த வாழ்க்கை என்பது என்ன, அதுக்கு என்ன சிறப்பு, என்ன அதற்கு மதிப்பு என்று. நான் இருக்கின்றேன், என்னுடைய மதிப்பு என்ன இந்த சமூகத்தில், இந்த வாழ்க்கையில் என்று அவன் கேட்கின்றான். தந்தை ஒரு சிறிய கல்லை அவனிடம் கொடுத்து, இந்த கல்லை நான் சொல்லுகின்ற இடத்திற்கெல்லாம் எடுத்து செல், விற்பதாக கூறு, ஆனால் விற்காதே என்று சொல்லி ஒரு கல்லை கொடுத்து அனுப்புகின்றார். இவன் முதலில் ஒரு கழிவுப் பொருள்களை ஏற்றுகின்ற அந்த ஏரியா, காய்கறி மார்க்கெட்டிலும் அழுகி போனவை எல்லாம் கொட்டுவார்களே, அந்த இடத்தில் பணி செய்கின்ற ஆட்களிடம் போய் இது என்ன விலைக்கு எடுத்துட்டு கேட்கிறோம். நாங்க இது என்ன விலைக்கு எடுத்தோம், பக்கத்துல மாங்காய் வித்துட்டு இருந்தது, அந்த மாங்காயில ஒரு மாங்காய் வாங்கி தரேன், இந்த கல்லை கொடுத்துட்டு போகணும், அவ்வளவுதான் மதிப்பு. திருப்பி வந்து விடுகின்றான். அடுத்தது காய்கறி மார்க்கெட்டுக்கு செல்லுகின்றார். காய்கறி விற்கின்ற இடத்தில் அங்கே காய் கடைக்காரர் சொல்லுகின்றார், நான் ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு தரேன், அந்த கல்லை கொடுத்துட்டு போகிறான். அதையும் கேட்டுக்கொண்டு வந்து விட்டான். பிறகு ஒரு வியாபாரியிடம் சொல்லுகின்றான், அவன் ஒரு 5000 ரூபாய் தரேன், கொடுத்துட்டு போகிறான். உருளைக்கிழங்கு தான் தருவேங்கிறான், மாங்காய் தான் தருவேங்கிறான், இவன் 5000 ரூபாய் தரேங்கிறானே என்று மகனுக்கு வியப்பு. கொண்டு சென்று தந்தையிடம் கூறுகின்றார். மறுநாள் ஒரு நகை கடைக்கு அனுப்புகின்றார். நகை கடைக்கு சென்றவர் அவ 1 லட்சம் தரேன், கொடுத்துட்டு போகிறான். இல்லை, நான் விற்க போறது இல்லைன்னு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். திரும்பவும் இன்னொரு பெரிய ஜுவல்லரி வைர நகை வியாபாரியிடம் அனுப்புகின்றான். அங்கே அவன் இந்த கல்லை பார்த்ததுமே வாங்கி ஒரு கிளேஸ் பேப்பர்ல வைத்து, கலர் பேப்பர்ல வைப்பாங்க, ரோஸ் பேப்பர்ல, அதுக்கப்புறம் கிளேஸ் பேப்பர்ல வைப்பாங்க, அதை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதில் அந்த கல்லிலிருந்து வீசுகின்ற ஒளி அலைகள் கூட வெளியே சென்று விடக்கூடாது என்று ரிஃப்ராக்ட் ஆகி பிரதிபலித்து அதனுள்ளேயே தங்கும் மாதிரி அதை ஒரு கிளேஸ் பேப்பரில் மடித்து அதன் பிறகுதான் நான் பேசுகின்றான். இந்த கல் எப்படி உனக்கு கிடைச்சது, ரொம்ப அபூர்வமானது, ஒரு 5 லட்சம் தரேன், எனக்கு கொடுங்க. தந்தை கூறியவாறு விற்பதற்கு அல்ல, நான் தந்தையிடம் விசாரித்து வருகிறேன் என்று திருப்பி வாங்கி கொண்டு சென்று விடுங்க. இன்னும் திருப்பி எடுத்துட்டு போயிட போறானே, விலைக்கு தரமாட்டான் போல இருக்கே என்று நினைத்த வியாபாரி 5 லட்சம் இல்லை 50 லட்சம் தரேன். இன்னும் ஆச்சரியமாயிடுது, பயமாக்கி விடுகின்றது. இதை நாம் எப்படி பத்திரமா கொண்டு போய் தந்தையிடம் கொடுக்க வேண்டும் என்று தந்தையிடம் சென்று, இப்பொழுது 50 லட்சம் தரேன்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே தந்தை சொல்றாரு, 50 லட்சம் கூட இல்லை, அது இன்னும் மதிப்பு அதிகம், அது இன்னும் பல மடங்கு மதிப்பு அதிகம் என்று கூறி, இப்போ அந்த கல் விற்கிறத பத்தி விட்டுருவோம். அந்த கல்லை ஒவ்வொருவரிடமும் எடுத்து செல்லும் போது அதனுடைய மதிப்பு எங்கே எடுத்து சென்றானோ அந்த இடத்திற்கு தகுந்த மதிப்பு கிடைக்கின்றது என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. நம்முடைய மனம், எண்ணங்கள் எங்கே இருக்கின்றன, புறமனத்தில் இருக்கின்றதா, புத்தியில் இருக்கின்றதா, சித்தத்தில் இருக்கின்றதா, அகங்காரத்தில் இருக்கின்றதா என்று கேட்க, இப்படி எந்த நிலையில் வைத்திருந்தாலும் அந்தந்த இடத்திற்குரிய மதிப்பீடு வேறு. அங்கே மதிக்கத்தக்க விதம் இந்த ஆழத்துக்கு செல்லத்தான். இந்த உயிரின் இயக்கம், நம்முடைய உடலிலே இருந்து நம்ம இந்த உடலை ஏற்றி கொண்டிருக்கின்ற உயிர் எங்கே இருக்கிறது, கருமையம் என்று நமக்கெல்லாம் புரியும். இந்த கருமையத்தின் மையப்புள்ளியாக இருந்து இறைநிலை நம்மை ஆண்டு கொண்டு இருக்கின்றது. இதிலே இந்த ஆட்சியின் விரிவுதான் மனமாகவும் புத்தியாகவும் சித்தமாகவும் அகங்காரமாகவும் இருக்கின்றது. அகங்காரம் என்பது மூல நிலை.
இதுல எங்கே இருந்தால் சிறப்பு அதிகம், எங்கே இருந்தால் இந்த படைப்பு அனைத்தையும் நாம் அறிந்தவர்களாகவும் இந்த படைப்பு அனைத்தையும் அனுபவம் கொள்வராக இருக்க முடியும் என்பதுதான் இங்கே சிந்தனை. மனதை ஒருமிக்க செய்து ஒடுக்கி ஒடுக்கி உள்ளே ஆழமாக எடுத்து செல்ல செல்ல நம்ம ஆன்மாவின் இந்த பிறவியின் மதிப்பு கூடிக்கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயக்கத்தன்மையை நாம் உணர்ந்து கொண்டால் இந்த கதையில் கூறியவாறு எங்கே எடுத்து செல்கின்றோம், ஒரு நிகழ்வினை நாம் அலசி ஆராயும் போது அதை எங்கே வைத்து ஆராய்கின்றோம், எந்த இடத்தில், புறமன நிலையிலா, புத்தியிலா, சித்தத்திலா, அகங்காரம் என்று சொல்லுகின்ற ஆழ்நிலையிலா என்பதை பொறுத்துதான். அதே போல நாம் ஒரு உலக வாழ்க்கையில் தேவைகளை பெற்றிருக்கின்றோம். நமக்கு என்னென்ன பொருள்களோ தேவைப்படுகின்றன. ஆனால் நாம் சதா சர்வ காலமும் எல்லா பொருள்களின் மீதும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இங்க நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தில் கூட குழந்தையை வளர்க்கும் போது அந்த குழந்தை ஆசைப்பட்டதையெல்லாம் தருபவர்கள் நல்ல பெற்றோர் அல்ல. குழந்தைக்கு தேவையானவற்றையெல்லாம் தேர்ந்து அளிப்பவர்கள் தான், எந்தெந்த நேரத்தில் என்ன தர வேண்டுமோ அதையெல்லாம் கொடுப்பவர்கள் தான் நல்ல பெற்றோர்களாக கருதப்படுவார்கள். குழந்தை ஆசைப்பட்டதுன்னு வாங்கி வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறது நல்ல பெற்றோருக்கு அடையாளம் அல்ல. அது நல்லதும் அல்ல. பின் விளைவு நன்றாக இருக்காது. ஆகையினால் நாம் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் இதுதான் நமக்கு தேவையா என்பது தெரிய வேண்டும். அது ஆழ்ந்த உணர்வில் தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். மேல்போக்காக இருப்பவர்களுக்கு அது தெரியாது. மேல் கவர்ச்சி, புற கவர்ச்சி மட்டுமே அவர்களுக்கு தெரியும் என்பதால் கவர்ச்சியான பொருள்களை பார்த்து ஆசைப்பட்டு கொண்டிருப்பார்கள். தேவையான பொருள்களை கோட்டை விட்டு விடுவார்கள். இப்பொழுது அவசியம் தேவை என்பதை உணர்ந்து கொள்கின்ற அறிவுக்குத்தான் 6வது அறிவு என்று பெயர், பகுத்தறிவு என்று பெயர். இந்த பகுத்தறிவினை கொண்டு நாம் நமக்கு தேவையானவற்றை தீர்மானித்து அந்த தேவையான பொருள் இதுதான் என்று தீர்மானித்ததை பெறுகின்ற முறை ஒன்று இருக்கிறது. அது இந்த இயக்க சீர்மையில் இருக்கின்றது, இந்த படைப்பில் இருக்கின்றது, படைப்பின் ரகசியமாக இருக்கின்றது. அதைத்தான் சீக்ரெட் ஆஃப் தி யூனிவர்ஸ் என்று சொல்லுகின்றார்கள். ஈர்ப்பு விதி என்று சொல்லுகின்றார்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம், இந்த கருமையத்தில் இருந்து கொண்டு சுழன்று சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கும் உயிரானது அனைத்து அலைகளையும் ஈர்த்து கொண்டிருக்கின்றது. ஈர்த்தல் என்பது உயிரின் பண்பு. ஈர்த்த அலைகளை எல்லாம் மீண்டும் வெளியேற்ற வேண்டும். கொள்ளுமாற்றலும் தள்ளுமாற்றலும் என்று சொல்லுகின்றோம். இந்த தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் இயல்பான அழுத்தத்தினால் ஒடுங்கியும் விரிந்தும் இயங்குவதுதான் இயக்கம் என்று கூறினோம். இந்த ஒடுங்குவது என்பது கொள்ளுவது, விரிவது என்பது தள்ளுவது. அனைத்து உயிர்களும், படைப்பில் வெளிவந்த அனைத்து உயிர்களும், படைக்கப்பட்ட உயிர்கள் அனைத்தும், உயிர்கள் அனைத்தும் என்று நான் கூறும்போது தாவரங்களில் நுண்ணுயிரிகளில் இருந்து உயிரிகள் அனைத்தும் அடங்கும். அந்த அத்தனை உயிரிகளிலும் தேவைகள் எல்லாம் அவற்றுக்குள் செலுத்தப்படுகின்றன. தேவைகளுக்கான விண்ணப்பங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகின்றன. அதை நாம் பிரார்த்தனை என்று சொல்லுகின்றோம். இறைநிலை என்பதை நன்கு புரிந்து கொண்டு உணர்ந்து, இறைவா எனக்கு இது வேண்டும் என்று தெரிவித்தால் அந்த பொருளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது இறைநிலைதான். இறைநிலையுடைய இயக்கம்தான். அந்த இயக்கம் உங்களிடம் இருந்து வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு
வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக உங்களிடம் வந்த பொருள்களாக உங்களுக்கு அளிப்பது இறைநிலை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தெளிவாக இருக்க வேண்டும். இறைவனிடம் மன்றாடுகின்றோம், இது இந்த வசதி எனக்கு தேவை என்று. அது விண்ணப்பமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இறைநிலை அதை திரும்ப அனுப்புகின்றது. திரும்ப அனுப்பும் போது அருட்பேராற்றல் நீங்கள் விரும்பிய பொருளாக, விரும்பிய நிகழ்வாக மாற்றம் பெற்று உங்களை அடைகின்றது. அருள் பெற்றவர்கள் ஆகின்றீர்கள். இதையே நாம் இன்னும் சற்று விரிவாக பார்த்து நமக்கு என்ன தேவை என்பதை பெற முடியுமா என்றால், என்ன தேவையோ அதையெல்லாம் பெற முடியும். ஏனென்றால் இங்கு இல்லாத பொருட்களே இல்லை, எல்லா பொருட்களும் இருக்கின்றன. ஒருவேளை நீங்கள் விரும்புவது இந்த பிரபஞ்சத்தில் இல்லவே இல்லை என்றாலும் கூட நீங்கள் விரும்புகின்ற அந்த பொருளாக மாற்றம் பெறக்கூடிய தன்மைதான் இங்கே இறைநிலையாக இருக்கின்றது. இந்த வான்காந்தம் அல்லது வானம் என்று சொல்லுகின்றோமே, அது எங்கிருந்து வருகிறது? ஒவ்வொரு அணுவினுடைய சுழற்சியிலும் மையப்புள்ளியாக இருப்பு நிலை இருந்து கொண்டு விரிவலையாக அதனை சுழன்று வெளியே அனுப்பி கொண்டிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு அணுவிலும் நடக்கின்றது. இந்த பிரபஞ்சம் அவ்வாறுதான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பிரபஞ்சத்தின் நடுவே அந்த மையப்புள்ளி, அதை அச்சாக வைத்து சுழன்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு அணுவிலும் அதே போன்று மையப்புள்ளி இருப்பு நிலையாக இருக்கின்றது. அதை சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது மற்ற அலைகள் எல்லாம். இங்கே அலை அதிர்வுகள் தான் ஒன்றோடொன்று மோதி பிரதிபலித்து சிதறி ஊடுருவி ஊடாடி இயக்கமாக இருக்கின்றது. இந்த மோதுதல் பிரதிபலித்தல் என்ற 5 வகையான அலை இயக்கங்கள் நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த அலை இயக்கத்தை தவிர வேறொன்றும் இங்கு இல்லை. அலைகள் தான் மொத்தம். அது சுருங்கி இருக்கின்ற போது, ஒடுங்கி இருக்கின்ற போது மையமாக இருந்து சுழல ஆரம்பிக்கின்றது. சுழன்று விரிந்து சென்று பொருள்களாகின்றன. பொருள்கள் மீண்டும் அழிந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்கி இருப்பு நிலைக்கு வருகின்றது. விதை முந்தியா மரம் முந்தியா என்பதை போல, முட்டை கோழியிலிருந்து வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்ற கேள்வியை போல, இதற்கான விடை என்னவென்றால், இரண்டும் வெவ்வேறு அல்ல. முட்டையும் கோழியும் ஒன்றுதான். ஒரு டெர்மினல், ஒரு மூலையில், ஒரு முனையில் அது முட்டையாக இருக்கின்றது, இன்னொரு முனையில் கோழியாக இருக்கின்றது. ஒரு முனையில் விதையாக இருப்பது, இன்னொரு முனையில் மரமாக இருக்கின்றது. விதையிலிருந்து மரம் வந்ததா, மரத்திலிருந்து விதை வந்ததா என்றால் இரண்டும் உண்மை அல்ல. இரண்டும் ஒன்றுதான். ஒன்றே விதையாகவும் இருக்கின்றது, மரமாகவும் இருக்கின்றது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, நிகழ்வுக்கு ஏற்ப, ஒடுங்கும் போது விதையாக இருப்பது, விரியும் போது மரமாக இருக்கின்றது. இதை நாம் நன்கு புரிந்து கொண்டால், இப்பொழுது நமக்கு தேவை ஒரு பொருள். இந்த படைப்பில் நாம் அவசியமாக தேவை என்று நினைக்கின்ற ஒரு பொருள் இல்லவே இல்லை என்றாலும், நம்முடைய நினைக்கும் ஆற்றல் இறையிடம் சென்று விட்டால், இறை அந்த ஆற்றலை கொண்டு நீங்கள் விரும்பிய பொருளை உருவாக்கி தருவது இறைப்பணி. இறை பணி செய்கின்றது இந்த படைப்பிற்கு. படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் செய்து கொண்டிருக்கின்ற பரம்பொருள் நிலை அதுதான். இந்த பக்தர்கள், அடியார்கள் என்ன கேட்கின்றார்கள், என்ன கேட்கிறார்கள் என்பதை கவனித்து அதை செய்து தருவதுதான், அதற்கான இயக்கம்தான் இறைநிலை. இப்படி இந்த அடிப்படை உண்மைகளை விளங்கிக் கொண்டு, இப்பொழுது பாருங்கள், நமக்கு என்ன வேண்டும்? வேடிக்கைக்காக அல்ல, உண்மையில் நமக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அதனை கேட்கும்படி இறைவனிடம் கேட்டால், அந்த முறை ஒன்று இருக்கின்றது. அந்த முறையில் கேட்டால் அந்த பொருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்துவிடும். இது பரிச்சாத்தமாக நிறைய பேர்கள் இதனை
பின்பற்றி நடைமுறைப்படுத்தி பயிற்சி செய்து பெற்றிருக்கின்றார்கள் விரும்பிய பொருளை எல்லாம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கே தெரியாமல் சிறு வயதில் ஏற்பட்ட ஒரு தாக்கம் தான் நடுவயதில் அதற்கான பயிற்சியாக இருந்து பிற்காலத்தில் அதனுடைய பயனாக அனுபவிக்கின்றார்கள். ஆப்ரஹாம் லிங்கன் அவருடைய தந்தை அமெரிக்க பாராளுமன்றத்தின் எதிரே அமர்ந்து செருப்பு தைக்கும் தொழிலாளி. அவர் அங்கே வருகின்ற கனவான்கள், அங்கே வருகிற அதிகாரிகள், அங்கே வருகின்ற அமைச்சர்கள், ஜனாதிபதி போன்றவர்கள் எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய மகன் இப்படி ஒரு வசதி பெற்றவனாக, இப்படி ஒரு தலைவனாக, இப்படி ஒரு அதிகாரியாக ஆக வேண்டும் என்று நினைத்து நினைத்து செருப்பைத்தான் அவர் தைத்து கொண்டிருந்தார். ஆனால் மனம் எண்ணிக்கொண்டிருந்தது மகனுடைய எதிர்காலம் பற்றி. அந்த மகன் தான் ஆப்ரஹாம் லிங்கன் அந்த நாட்டிற்கு அதிபராக வர முடிந்தது. அவர் அதற்கான கல்வி பெற முடிந்தது. அதற்கான தகுதிகள் எல்லாம் அவரை வந்து சேர்ந்தன. அவர் அதிபராகவும் ஆகிவிட்டார். அவர் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதையெல்லாம் பொருட்படுத்துவதில்லை. அதிபர் ஆன பிறகு ஒரு எம்பி அவரை கிண்டலாக, உங்க அப்பா தைத்து கொடுத்த ஷூ இதோ இருக்கு, இன்னமும் இருக்கு என்கிறதாவது. அது வந்து மீட்டிங்ல பல பேர் முன்னிலையில சொல்றாரு. என்ன காரணம் என்றால் அவரை அவமானப்படுத்த வேண்டும், உங்க அப்பா ஒரு காபிலத் தானே என்று கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொன்னது. ஆனால் அதையே அவர் பெருமையாக்கி கொண்டார். நீங்க இந்த சமயத்துல இந்த இடத்துல இதை வெளிப்படுத்தினதுக்கு நான் ரொம்ப நன்றியுடையவனாக இருக்கின்றேன். ஏனென்றால் என் தந்தையினுடைய உழைப்பு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட சிறப்பாக இருக்கின்றது என்பதை நீங்கள் வெளிப்படுத்தமைக்கு உங்களுக்கு நன்றி என்று கூறினார். அந்த கேரக்டரே மாறிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக உருவாவதற்கு காரணம் அவருடைய தந்தையின் எண்ணம். மகர்ஷி சொல்வார்கள், எண்ணத்திற்கு அப்பாலும் ஒன்றுமில்லை, இப்பாலும் ஒன்றுமில்லை என்று. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணம் எழுமிடமோ ஒரு புள்ளியாகும், இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம். எண்ணமே செயற்கை கருவிகள் அனைத்தினோடும் இயற்கை கருவிகளையும் இயக்கும் ஆற்றல் என்று முடித்திருப்பார் அந்த கவி. எல்லாவற்றையும் முடிக்கின்ற ஆற்றல் எண்ணத்திற்குத்தான் உண்டு. எண்ணம் என்பது என்னவென்றால் இருப்பு நிலையில் பதிவாக இருக்கின்ற கருத்துக்கள். அவை இந்த அழுத்தத்தின் காரணமாக பிதுங்கி வெளியே வரும்போது எண்ணம் ஆகின்றது. அந்த எண்ணம் என்பது மொழி ஆகின்றது. மொழி என்பது செயலாகின்றது. நன்றாக கவனித்தீர்களா? எண்ணத்தின் அடிப்படை இருப்பு நிலை. இருப்பு நிலையிலிருந்து எழுச்சி பெறுவது சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால். அந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் என்பது காந்தம். அது தள்ளும் ஆற்றலும் கொள்ளும் ஆற்றலுமாக இருக்கின்றது. வெளியே தள்ளுகின்றது அந்த எண்ணத்தை. அது வேண்டுதலாக வெளியேறுகின்றது. வேண்டுதல்கள் எல்லாம் மீண்டும் பை வே ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இறைநிலை தான் ஏற்றுக்கொள்கிறது. இருப்பு நிலை அந்த எண்ணங்களை ஈர்த்து அதற்கு பதிலாக அதற்கு விடையளிக்கும் பொருட்டு அதனுடைய அந்த செயலின் விளைவை தருவதற்காக இறைநிலையிலிருந்து கருமைய புள்ளியிலிருந்து வெளியேறுகின்ற எண்ணங்கள் இங்கே பொருள்களாக மாறுகின்றன. அன்பானவர்களே, சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது நாம் விரும்பிய பொருள் பெற முடியுமா, முடியாதா? இந்த இயக்க நிலை இப்படித்தான் அமைந்திருக்கிறது, இயக்க சீர்மை என்பது இப்படித்தான் இருக்கின்றது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோமானால் அந்த இயக்க சீர்மையையே பின்பற்றி நாம் நமக்கு தேவையானவற்றை பெற முடியுமா, முடியாதா என்பதுதான் நீங்க கேள்வி.
பெற முடியும் என்று பலர் அதை சோதித்து சாதித்தும் இருக்கின்றார்கள். முதலில் நமக்கு தெரிய வேண்டியது நமக்கு என்ன தேவை என்று. மகரிஷி நமக்கெல்லாம் ஒரு அறிவுரை கூறியுள்ளார். நீங்க ஒரு கடைக்கு செல்லும் போது ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படுகின்றீர்கள். அந்த பொருள் இல்லாமல் வாழ முடியுமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த பொருள் இல்லைன்னா வாழ முடியாதா? இல்லை, வாழ முடியுமே. வாழ முடியுமே என்ற பதில் வந்தால் அதை ஏன் வாங்க வேண்டும்? இப்படித்தான் ஆசைப்பட்ட பொருள்களை வாங்காமல் இருப்பதற்காக அவர் நமக்கு அறிவுரை அளித்துள்ளார்கள். அப்போது அதை வைத்துத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு அடையாளம். இது இல்லாமல் வாழ முடியும் என்றால் அது நமக்கு தேவையில்லாத பொருள் என்று அர்த்தம். தேவையில்லாத பொருள் என்று கொள்ளலாம். தேவையில்லாத பொருளை நாம் வாங்காமல் இருந்தாலே நம்மிடம் இருப்பதையெல்லாம் தேவையானவையாக மட்டும் இருக்கும். அதற்கு மேலும் தேவையானவை ஒன்று இருந்தால் அதை யார் தர முடியும்? இருப்பு நிலையிலிருந்து வெளியேறுகின்ற தள்ளுமாற்றல் தான் பொருளாக மாற்றம் பெற்று நமக்கு கிடைக்க வேண்டும். அதுதானே சீர்மை, இயக்கத்தின் சீர்மை. அப்போது நீங்கள் இருப்பு நிலையில் நம்முடைய தேவை என்ன என்பதை போட வேண்டும். இருப்பு நிலை என்பது அடி ஆழத்தில் இருக்கின்ற 4வது நிலை, புறமனத்திலிருந்து புத்தி, சித்தம், அகங்காரம் என்று. இந்த அகங்கார நிலைக்கு நாம் சென்று நம்முடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து அங்கே சொல்லிவிட்டால் அது விரிவு பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக அகங்காரத்திலிருந்து சித்தத்திற்கும், சித்தத்திலிருந்து புத்திக்கும், புத்தியிலிருந்து புறமணத்திற்கும் வந்து பொருள்களை தயார் செய்துவிடும். பொருளாக அந்த எண்ணங்கள் மாறிவிடும். உங்களுக்கு தேவையானவை கிடைத்துவிடும். இதை பரீட்சித்து பார்த்திருக்கின்றார்கள் நிறைய அன்பர்கள். இந்த பிரபஞ்ச ரகசியம் அல்லது ஈர்ப்பு விதி மூலம் நாம் விரும்புவதை பெறுவது எப்படி என்று சிந்தனைகள் கேட்டு கேட்டு அதை சோதித்திருக்கின்றார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் நம்முடைய தேவையை உணர வேண்டும். இதுதான் தேவை. தேவை என்பது ஆசை அல்ல, தேவை நீடு. ஆசைப்பட்டு வாங்கி விடுவதல்ல, தேவை என்று இருக்க வேண்டும். அந்த தேவை இது அவசியம், எனக்கு கண்டிப்பாக தேவை, அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற ஒரு நெருக்கடி நிலைக்கு உட்பட்ட நிலை. அந்த தேவையான பொருளை நீங்கள் பெறுவதற்கான சங்கல்பம் செய்ய வேண்டும். அந்த பொருளை பற்றி விவரம், அது எவ்வாறு உங்களுக்கு பயன்பட போகிறது, யார் யாருக்கெல்லாம் பயன்பட போகிறது, உங்களுக்கு மட்டுமா அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கு, நீங்கள் விரும்புபவர்களுக்கு, உங்களை சார்ந்துள்ளவர்களுக்கு என்று பயனளிக்கக்கூடியதா என்பதையெல்லாம் உணர்ந்து சங்கல்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த பொருள் ஒரு உதாரணத்திற்கு வேண்டுமானால் எடுத்துக்கொள்வோமே, ஒரு கார் வாங்க வேண்டும் என்று உங்களுக்கு அவசியம் இருக்கின்றது, தேவை இருக்கின்றது. பிள்ளைங்களாம் காலேஜில் படிக்கிறாங்க, பொண்ணு பிள்ளை அவங்க இவங்க எல்லாம் வெளியே போறதுக்கு வரத்துக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப அந்த கார் என்ன பிராண்ட் கார் வேணும், இது உங்களுக்கு விருப்பம், என்ன கலர் விருப்பம், அதை நிறுத்துவதற்கான போர்ட்டிகோ உங்களிடம் இருக்கிறதா, வீடு கட்டு முடித்தாகிவிட்டதா என்பதையெல்லாம் சிந்தித்து, போர்ட்டிகோவில் அந்த கார் இருந்தால் நமக்கு வெளியே போற போது எடுத்துட்டு போய் அவங்களெல்லாம் அங்கங்க அனுப்புறதுக்கோ அதை கூட்டி வர்றதுக்கு உதவும் என்ற நிலையில் நீங்கள் இந்த பிராண்ட் கார் வேணும், என்ன பிராண்ட் கார் உங்களுக்கு விருப்பமோ அதை, அந்த பிராண்டு, அந்த கலர், அந்த காரோட வடிவம், இதையெல்லாம் கற்பனை செய்து அந்த மாதிரி ஒண்ணு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சங்கல்பமா அதை மனசுல சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மனதிலிருந்து புத்திக்கும், புத்தியிலிருந்து சித்தத்துக்கும், சித்தத்திலிருந்து அகங்காரத்துக்கும் செலுத்த வேண்டும். இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எவ்வாறு சாத்தியம் என்றால்,
நீங்கள் மற்ற எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து இதை மட்டும் நினைத்து கொண்டு வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக இறங்கிவிடும். அது அகங்காரத்தை போய் சேர்ந்து விடும். அதற்காகத்தான் ஜபம் என்று ஒன்று செய்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் ஜிகிர் என்று சொல்வார்கள். நாம் பஜனை என்று இந்து மத பக்தர்கள் சொல்லுவது. பஜனை பண்றது, அதாவது ரிப்பீட்டட்லி அட்டரிங் எ வேர்டு. இப்போ உங்களுடைய தேவை என்ன என்று நீங்கள் நினைத்தீர்களோ அதை திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருக்கு. ஜபம் செய்யற மாதிரி, ஜிகிர் பண்ற மாதிரி. அப்ப என்ன ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா புறமான நிலையிலிருந்து ஆழமாக சென்று கொண்டே இருக்கும். நாளடைவில் அதை எவ்வளவு விரைவில் அங்கே ஆழத்திற்கு கொண்டு செல்வீர்களோ அதற்கு தகுந்தாற் போல அதனுடைய விளைவு வரும். விளைவு வரும்போது அந்த கார் உங்களுக்கு கிடைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும், சுற்றுப்புறத்தையும், சூழ்நிலையையும் இயற்கை என்னும் இந்த வான்காந்தம் அமைத்து கொடுக்கின்றது. அதனுடைய இயக்கமே அதற்காகத்தான். நீங்கள் ஏதாவது கேட்க மாட்டீங்களா, வாங்கி தர மாட்டோமான்னு பெற்றோர்கள் நினைப்பது போல இறைவன் அருளாளன் அப்படித்தான். உயிர்கள் அனைத்தும் என்புற்றிருக்க நாம் என்ன செய்ய முடியும் காத்துக்கிட்டு இருந்து அன்பும் கருணையமாக இயங்கி அந்த பொருளை ஆக்கி தருவது என்பதுதான் இறைவனுடைய வேலை. அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது நாம் எப்படி கேட்க வேண்டும் என்று இருக்கின்றது. சங்கல்பித்துக் கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப ஜபமாக அதை மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து மனதில் அந்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நாள் ஆக ஆக ஆழத்திற்கு செல்லும். ஒவ்வொரு படிநிலையும் கடந்து ஆழ்ந்த நிலையில் அடி மனத்திற்கு மூல நிலைக்கு செல்லும். இருப்பு நிலைக்கு அங்கே சென்று விட்டால் போதும். திரும்பி வரும்போது அதன் பயனை நாம் அனுபவிக்கலாம். செயலிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்களெல்லாம் சிவ பூஜையாகும் என்பது மகரிஷியுடைய பாடல். இங்கே செயல்களெல்லாம் செயல்களெல்லாம் விளைவாக வருவது இறைநிலையேதான், சிவநிலையேதான் விளைவாக வருகின்றது என்ற உண்மையினை உணர்ந்து போற்ற நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் சிவ பூஜையா. நீங்க இது தேவை, இந்த கார் வேணும் கேட்கறது கூட சிவ பூஜை தான். எப்படி கேட்டால் என்றால் நீங்கள் அந்த மனதின் ஆழத்திற்கு அதை கொண்டு செல்லக்கூடிய தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கொண்டு செல்வதற்கு என்ன தகுதி வேண்டி இருக்கிறது என்றால் உடல் நலமாக இருக்க வேண்டும். உடல் நலமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உடற்பயிற்சி செய்கின்ற பழக்கம் இருக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்ய செய்ய உடலின் இயக்கம் சீர்மை பெறும். உடலின் இயக்கம் சீர்மை பெறும்போது மனதின் இயக்கம் சீர்மை பெறும். மனதின் வலிமை கூடும், மனதின் வல்லமை கூடும். அப்போது அந்த மனதில் இந்த சங்கல்பம் கூறி இந்த பொருளை நீங்கள் இறைவனிடம் வேண்டுகிறீர்கள், கையேந்துங்கள், இறைவனிடம் கண்டிப்பாக தருகின்றார். ஏனென்றால் இந்த இறைநிலையினுடைய தன்மையை அடியார் விருப்பம் எதுவோ அதை பூர்த்தி செய்வதுதான். இங்கே இல்லாத பொருளே இல்லை, இருக்கின்ற பொருளும் இல்லை. என்ன தேவை என்றாலும் பெற்றுக்கொள்ள முடியும். சுயநலத்தை விட பிறர் நலம் கருதி செய்யப்படுகின்ற பிரார்த்தனைகள் வெகு சுலபமாக நிறைவேறும். அப்படி நிறைவேற்றும் போது நிறைவேறிவிட்டதாகவே நினைத்து கொஞ்சம் கூட ஐயம் இல்லாமல் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், சந்தேகமே படப்படாது. நாம இறைவனிடம் கேட்கிறோம், இறைவன் நமக்கு கொடுக்குறான் அப்படிங்கிற நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கணும். ஐயப்படாது அகத்தது என்று சொல்வார். ஐயப்படாமல், அப்படி சந்தேகப்படாமல் இருக்க வேண்டும். நிச்சயமாக உறுதியான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதற்குதான் பக்தி என்ற பெயர். அந்த பக்தி எப்பொழுது வரும் என்றால் நன்றி உணர்வோடு இருந்தால் வரும். நன்றி உணர்வு தான்
பக்தி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த நன்றி உணர்வு என்பது நீங்கள் கேட்டதை இறைவன் உங்களுக்கு கொடுத்து விட்டதாகவே கருதி இதை நமக்கு கொடுத்தமைக்கு நன்றி என்ற வார்த்தையோடு நீங்கள் அதை பதிவு செய்கின்ற போது உங்களுடைய பக்தி அங்கே பதிவாகின்றது. உங்களுடைய நன்றி உணர்வு உங்களின் தகுதியை மேம்படுத்துகின்றது. அது மட்டுமல்ல, அந்த பொருள் நாம் இப்பொழுது உதாரணத்துக்காக காரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த கார் நீங்க என்ன பிராண்ட் கேட்டீங்களோ அந்த பிராண்ட்ல, நீங்க என்ன கலர் கேட்டீங்களோ அந்த கலர்ல உங்க போர்ட்டுகோல்ல வாங்கிட்டு வந்து நிறுத்தினா எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை பண்ணுங்க. அந்த கற்பனை பண்ணும்போது அந்த கார் போர்ட்டுகோல்ல நிற்குது. அப்படி ஒரு கண்ணில் பார்த்துட்டு போறீங்க. அங்கே கார் இல்லை, ஆனால் இருப்பதை போல நினைத்து பார்த்து பாவனை செய்கிறீர்கள். விஷுவலைசேஷன் என்று பெயர். இதைத்தான் உறங்காமல் இருக்கும்போது கனவு காண வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் கூறினார்கள். கனவு காணுங்கள் என்று. தூங்கும் போது காண்பதல்ல கனவு, விழித்து கொண்டு காண்பது. விழித்து கொண்டு காண்பது கூட அல்ல, விழிப்பு நிலையில் இருந்து செய்வதுதான், விழிப்பு நிலையில் இருந்து பெறுவதுதான் அந்த கனவு. லட்சியம் என்று சொல்லுகின்றோம். இலக்கு எம். என்ன லட்சியம் என்றால் அந்த காரை பெற்றே தீருவது என்பது இலக்கு. அதனால் அந்த கார், அந்த போர்ட்டுகோல் நிற்பதாக நீங்கள் காணும் காட்சி கற்பனையாக இருந்தாலும் நிஜமாகிவிடும். ஒரு நாள் விஷுவலைஸ் செய்து கொண்டே இருக்க வேண்டும். விஷுவலைஸ் பண்றதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க காரே போர்ட்டுகோல்ல வந்து நிற்குது, இப்போ நன்றி சொல்லாம இருப்பீங்களா? கார் போர்ட்டுகோல், நீங்க விரும்பிய கார் போர்ட்டுகோல் நிற்குது, கடவுள் நமக்கு கொடுத்தாச்சு, அதை கடவுளுக்கு ரொம்ப நன்றி என்று மனப்பூர்வமாக, உணர்வு பூர்வமாக 100%. அதனால்தான் முதலிலேயே கூறினோம், ஐயப்படாது அகத்தது ஒழுகுவான. தெய்வத்துள் வைக்கப்படும். தெய்வத்துக்கு மிக பிரீத்தியான, தெய்வத்துக்கு மிக நெருக்கமான, தெய்வத்தின் அன்புக்கு பாத்திரமான ஒரு ஆன்மாவாக நாம் மாறிவிடுகின்றோம் அந்த நேரம். ஆகையினால் அன்பானவர்களே, ஒரு பொருளை நாம் பெற முடியுமா முடியாதா என்பதை விட பெற முடியும். அதற்கான வழிமுறைகள் இதுதான். பிரபஞ்ச ரகசியம் இதுதான். ஈர்ப்பு விதி இருக்கின்றதே, அதை பயன்படுத்தி நாம் எந்த பொருளையும் பெற முடியும். ஈர்ப்பு விதி, நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, என்ன உங்கள் சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை மேன்மேலும் அதிகமாக்குவது. அப்படினால் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய எண்ணங்கள் தொடர்ந்து இறை ஆற்றலால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அப்படி இறை ஆற்றல் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு நாம் சிந்திக்கும் போது எந்த சிந்தனையாக இருக்க வேண்டும்? பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்வார்கள். நேர்மறை சிந்தனை, நெகட்டிவிட்டி இல்லாமல், எதிர்மறையாக நினைக்காமல் இருக்கும். நாம் இப்பொழுது ஒரு முட்டி வலிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். முட்டி வலிக்கிறதே 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 என்று வலிக்கிறதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் அந்த அலைகள், மனதின் காந்த அலைகள் விரிந்து விரிந்து சென்று அங்கே ஆற்றலை அதிகரிக்கும். எந்த ஆற்றலை அதிகரிக்கும்? வலிக்கிறது வலிக்கிறது என்ற ஆற்றலை. அப்படியானால் முட்டு வலி இன்னும் மேலும் மேலும் அதிகமாகும். அதை விட அதே முட்டி வலியை வைத்து, முட்டி வலிக்கிறது அந்த கொஞ்ச நேரத்துக்கு சரியாயிடும் 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 சரியாயிடும், அதையே திரும்ப திரும்ப நினைங்க, கொஞ்ச நேரத்துல வலி இருக்காது. இது ஈர்ப்பு விதியை வைத்து செய்யப்படுகின்ற ஒரு சிறிய சோதனை. வலிக்குது வலிக்குதுன்னு நினைக்கிற போதெல்லாம் வலி அதிகமாகும். சரியாயிடுச்சு சரியாயிடுச்சுங்கிற போதெல்லாம் வலி போயிடும். எதை நினைப்பது நல்லது என்றால் நேர்மறையான சிந்தனையை மேற்கொள்வதுதான் நல்லது.
இப்படி நேர்மறையான சிந்தனையை மேற்கொண்டு நாம் எந்த பொருளையும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து பெறலாம். ஏனென்றால் பிரபஞ்சம் என்பது இறைநிலையினுடைய இயக்கம். இருப்பு நிலையிலிருந்து இந்த ஈர்ப்பு விதியை வைத்து கொள்ளுமாற்றலும் தள்ளுமாற்றலுமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற காந்த ஆற்றல் தான் இங்கே இறைநிலையாக இருக்கின்றது. நமது உடலிலே ஒவ்வொரு அணுவிலிருந்து ஏற்படுகின்ற விரிவலைகள் உடல் முழுவதும் சுமார் 65 மில்லியன் அணுக்கள். அந்த அணுக்களில் இருந்தெல்லாம் ஒவ்வொரு அணுவுக்கும் தனியா மையப்புள்ளி இருக்கின்றது, இயக்கம் இருக்கின்றது, ஒடுங்குகிறது, விரிகின்றது. அவ்வாறு இருக்கும்போது இந்த உடல் என்னவாக இருக்கின்றது என்றால் அலை அதிர்வாக இருக்கின்றது. அலை அதிர்வே நமது உடலாக இருப்பதை உணரலாம். இப்போ இந்த அலை அதிர்வு தான் உடல், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு பஞ்சு மாதிரி அதிகமான வெட்ட வெளியும் மிக மிக சொற்பமான இந்த அணுக்களும் சேர்ந்ததுதான் நம்முடைய உடல். ஸ்பாஞ்ச் மாதிரி. அதில் ஏற்படுகின்ற இந்த அலை அதிர்வுகள் தான் உடல் வடிவத்தில் இயங்குகின்றது, சுருங்கி வருகிறது. இப்பொழுது இந்த அணுவும் இந்த உடலும் இந்த பேரியக்கங்களும் எதற்கும் வேறுபாடு இல்லை. இங்கே அணுக்களின் எண்ணிக்கை தான் கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கின்றது, அவ்வளவுதான். அதனால்தான் சொல்லுகின்றோம், ஒரு தனித்த அணுவின் இயக்கம் எந்த நிலையிலும் மாறாது. அணுவின் இயக்கம் எதுவோ அது ஒரு அணுவாக இருக்கிற போது இயங்குகின்ற தன்மையிலேயே கூட்டமாக 65 மில்லியன் அணுக்களோடு இருக்கும் போதும் அதே தன்மையில் தான் இயங்கும் 65 மில்லியன் அணுக்களும். சரி, அதுதான் போகிறது என்றால் இது நம்ம மனித உடல். இந்த மனித உடலின் இயக்கம் எப்படி இருக்கும் என்றால் அந்த அணுவின் இயக்கம் போலவே பல கோடி மடங்கு அதிகமான பேரியக்க களமாகவும் அது இயங்கும். ஆனால் இயக்கத்தின் தன்மை எப்போதும் மாறாது என்பதை கூறுகின்றார் மகரிஷி. அவ்வாறு இருக்கும்போது நாம், அதாவது பெரிதாக இருக்க வேண்டுமா சிறிதாக இருக்க வேண்டுமா, எதுவாக இருந்தாலும் ஒன்றுதான். அது மட்டுமல்லாமல் இது பூரண பொருள். ஒடுங்கி இருப்பதும் அதுவேதான், பிரிந்திருப்பதும் அதுவேதான். எல்லை என்பது இல்லை என்றால் என்னவாக இருக்கும்? அது ஒரே பொருளாகத்தான் இருக்கும். ஒன்லி ஒன், யூனிக், சிங்குலர். அதைத்தான் நிறைநிலை என்போம். அதுதான் நம்முடைய உடலிலே அணுக்களிலிருந்து வருகின்ற விரிவலைகள் ஜீவகாந்தம் என்று சொல்லுகின்றோம். வெளியே இருப்பது வான்காந்தம் என்று சொல்லுகின்றோம். எல்லா கோள்களிலிருந்து, எல்லா உயிரிகளிலிருந்தும், எல்லா அணுக்களிலிருந்து வருகின்ற விரிவலைகள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்ததுதான் பேரியக்கம். இங்கே வேறுபாடு என்ன இருக்கின்றது? இங்கே அடித்தால் அங்கே வலிக்கும், அங்கே அடித்தால் இங்கே வலிக்கும். ஒரே பொருளாக இருக்கு. யூனிக், யூனிவர்ஸ். அந்த நிலையில் அன்பர்களே, இந்த இயக்கத்தன்மையை, இயங்குகின்ற விதிமுறைகளையும் நன்றாக உணர்ந்து கொண்டால் இந்த காந்தம் தான் கடவுளாக இருக்கின்றது. காந்தம் தான் நம் உடலில் ஜீவகாந்தமாக இருக்கின்றது. ஜீவகாந்தம் தான் வான்காந்தமாகவும் மாறுகின்றது. இது எல்லாம் ஊடுருவி பாய்ந்து கொண்டிருப்பது ஒன்றோடு ஒன்று. அணுவிலிருந்து உடலுக்கு, உடலிலிருந்து பேரியக்க களத்து எல்லாம் எங்கேயும் எந்த தடையும் இல்லை. ஆனால் தடையை நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். வான்காந்தம் நம்முள் நுழைய வேண்டும் என்றால் நம்முடைய அனுமதி வேண்டும். அதற்கான சில தகுதிகள் வேண்டும். நமக்கு அந்த கிரேவிங் இல்லை என்பதனால் வான்காந்தத்தை நம்முள் வாங்க முடியாத நிலையில் நாம் அறியாமை உடையவர்களாக இருக்கின்றோம். அந்த அறியாமையை நீக்கிவிட்டால், இப்பொழுது நீங்கள் சில செய்திகளை எல்லாம் பார்க்கலாம். அவர் 10 வருஷமா சாப்பிடல, 20 வருஷமா சாப்பிடல. சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பாட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய காந்த ஆற்றலை அவர்கள் சும்மா இருந்தே பெற்று விடுகின்றார்கள். சும்மா இருக்கும் போதே அவர்களுக்கு வெளியே இருக்கிற காந்தம்
இந்த பக்கம் இருக்கிற அணுக்கள், இதற்கெல்லாம் இடையே ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்பட்டு விடுகின்றது. அந்த ஒருங்கிணைப்பை யாரெல்லாம் தடை செய்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த ஆற்றலை பெறுவதற்காக ஒரு வேலைக்கு சென்று உழைத்து ஊதியம் வாங்கி அதிலே பலசரக்கு வாங்கி சமைத்து சாப்பிட்டு அந்த ஆற்றலை பெற வேண்டும். நேரடியாக அந்த ஆற்றலை உணர்ந்து உள்வாங்கிக் கொள்பவர்களுக்கு இந்த செயல்கள் எல்லாம் தேவைப்படாமல் போகின்றது. ஆகையினால் அன்பர்களே, வான்காந்தம் என்னும் வானத்தை நாம் வசப்படுத்தலாம். அதற்கான தகுதிகளை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். தகுதிகள் என்பது வேறொன்றும் அல்ல, இருப்பு நிலை நோக்கி நம்முடைய எண்ணத்தை குவித்தல், தியானம் என்று சொல்லுகின்றோம். தியானத்தின் மூலமாக அனைத்தையும் பெற முடியும். அவ்வாறு இருப்பு நிலையில் நம் மனதை செலுத்தும் போது நம்மை பற்றிய மதிப்பீடு அதிக உயரத்திற்கு செல்கின்றது. அதிகபட்சம் அட்மோஸ்ட் ஆதிக்கு சமநிலை கிடைக்கின்றது. ஆதிக்கு சமநிலை கிடைக்கும் போது சர்வ வல்லமையும் கிடைக்கத்தானே வேண்டும். ஆதிக்கு சமம் என்றால் சர்வ வல்லமை இல்லையா? படைத்தல், காத்தல், அழித்தல் நாம் ஏற்ற முடியாதா என்று முடியும். அப்படித்தான் இந்த பொருள் ஈட்டுவதே அப்படித்தான். அது ஒரு சின்ன விஷயம். பொருள் ஈட்டி அதை காத்து பாதுகாத்து வளர்த்து அழித்து எல்லாம் செய்கின்றோம். உயிர்களை படைத்து காத்து அழிக்கின்றோம். இறைவனுடைய செயல்கள் அனைத்தும் மனித வாழ்க்கையிலும் உண்டு. ஆனால் இறைநிலையாக இருக்கின்றோம். இறைநிலையாக இருப்பது நாம் நம்முடைய உடலில் இறைநிலைதான் ஆண்டு கொண்டிருக்கிறது என்ற உணர்வில் இருந்தால் போதும். அந்த உணர்வை பெறுவதற்கான முன்னோடிதான் இங்கு இருக்கின்ற பொருள்களை எல்லாம் நம் தேவைக்கு மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் என்றால் இந்த ஈர்ப்பு விதியின் மூலம் அதில் சொல்லியிருக்கின்ற வழிமுறைகளை எல்லாம் சிறப்பாக பின்பற்றி அதை உணர்ந்து கொண்டால் அவ்வாறு முடியும். இந்த வானத்தை நாம் வசப்படுத்த முடியும் என்பதை தெரிந்து கொண்டால் வானத்தின் வசம் நாம் சென்று விடுவது என்பது சாத்தியமானது. வானத்தோடு நாமும் ஒன்றிணைந்து விடுவோம் என்பது சமாதி நிலை கைகூடும். ஆதிக்கு சமமான நிலை வாச்சத்தின் முக்தி நிலை என்று ஒன்று அங்கே கைகூடும். முக்தி நிலையையும் பெற முடியும். முக்தி நிலையே பெற முடியும் என்றால் வானத்தை வசப்படுத்தி பொருள்களா பெற முடியாது. முயன்று பாருங்கள், நிச்சயம் வெற்றி கிடைக்கும். பலருக்கு வெற்றி கிடைத்திருக்கின்ற அனுபவங்களை எம்மிடம் பகிர்ந்து உள்ளார்கள். நீங்களும் முயன்று பாருங்கள். இங்கே முயற்சி பயிற்சி என்பதெல்லாம் இயற்கையின் வழியே செல்வதற்காகத்தான். பயிற்சி என்பது திரும்ப திரும்ப செய்வது. இங்கே இயக்கம் என்பது திரும்ப திரும்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மூல நிலை மனிதன் வரை பரிணாமத்தில் படைப்பாக மாறியது. மனிதனிடம் அது கருமயத்தில் இருந்து கொண்டு மூல நிலையை அடைவதற்கான எல்லா செயல்களையும் நிகழ்வுகளையும் நடத்தி மூல நிலைக்கு திரும்ப கூட்டி செல்லுகின்றது. மூல நிலைக்கு செல்வதும் மனித நிலைக்கு வருவதும், மனித நிலையிலிருந்து மூல நிலைக்கு செல்வதும், மூல நிலையிலிருந்து மனித நிலைக்கு செல்வதும் தான் பழக்கம், பயிற்சி. அப்பொழுது எந்த செயலையும் நாம் பழக்கமாக்கி கொண்டால் இறைநிலையின் இயக்கத்தோடு நாம் ஒத்து போகின்றோம். இயற்கையின் வழியே நாம் செல்லுகின்றோம். அப்படியானால் இயற்கை, இறைநிலை, இருப்பு நிலையினுடைய தன்மைகள் என்னவோ, வல்லமை என்னவோ, அதுவெல்லாம் இந்த பயிற்சியில் ஈடுபட்டவருக்கும் ஒரு நாளைக்கு வாய்க்கும். அந்த நாள் மிக விரைவில் கிட்டும் என்று உங்களுக்கு உறுதி கூறி, இவ்வளவு நேரம் பொறுமையாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்ததற்கு நன்றி கூறி, உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் அன்பர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நன்றி கூறி இந்த உரையினை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்களுடன் நம்முடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்க ஐயா? கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாங்களா ஐயா? போகலாங்க.
நல்லதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். முதல் அன்பராக ஏஎஸ் கண்ணன் அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேகே தவளை மையம் விஜயேந்திரன் அவரு கண்ணன். ஆமா, மௌனம்லாம் உங்க மௌனம் அட்டன் நிறைய பண்ணியிருக்கேன். வாழ்க வளமுடன். என்னோட கேள்வி என்னையா, அந்த வைர பத்தி சொன்னீங்களையா, அதுல வந்து நம்ம வந்து இப்போ 7ல இருந்து 14 to 40 நினைக்கிறோம். அந்த நம்மள எப்படி வைரமா அதுல இப்போ வந்து 7 to 30 வரும்போது வச்சுக்கலாம், அந்த குவாலிட்டி நமக்கு எப்படி வரும்? அது கேள்வி கேட்கணும். அந்த கேள்விய 1 to 7 சரி கேட்கலையா? நல்ல குவாலிட்டி தானே. ஆமா, கிளியர். 0க்கு போனா சமநிலை. நம்ம முன்ன டெல்டா ஸ்டேஜ் போனோம்னா ரொம்ப உயர்ந்த நிலையில தானே. இப்ப டெல்டா ஸ்டேஜ்ல இருந்துதான் நம்ம பிரார்த்தனை எல்லாம் கேட்க முடியும். சரி. அப்போ வைர வியாபாரிகிட்ட போய் விலை கேட்ட மாதிரி ஒரு அந்த உண்மையான மதிப்பு தெரியும். சரி. 1 to 7 மதிப்பு உணரும். இதுதான் நம்ம வச்சுக்கணும். ஓகேயா, நன்றிங்க. அதுதான் டெல்டா ஸ்டேஜுக்கு போனா. ஓகேயா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்து அறிவு வயப்பட்ட நிலைக்கு போகணும். அதுதானே? ஆமாங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கோ இல்ல எனக்கு இருக்கா தெரியலையா? அம்மா வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ஆமா, இருக்குங்கய்யா, இருக்குங்கம்மா, கொஞ்சம் இருக்கு. நீங்க பேசுங்கம்மா, தொடர்ந்து கேக்குது நீங்க பேசுறது. ஐயா வாழ்க வளமுடன். அந்த வானம் வசமாகும், அதுக்கு நீங்க அழகா சொன்னீங்க ஐயா. மனம், புத்தி, சித்தி, அகங்காரம் இத சொன்னீங்க. ஆசைப்பட்டதை கொடுப்பதை விட நமக்கு தேவைப்பட்டதை கொடுக்கிற அளவுக்கு நம்ம உணர்ந்து அதை செயல்படுத்த வேணுங்கிறதையும் நல்லா சொன்னீங்க ஐயா. இப்ப நீ இன்னொன்னுயா, இருப்பு நிலையை நோக்கி நம்ம எண்ணத்தை குவிப்பது ரொம்ப முக்கியம். அது நீங்க ஆனா ஐயா, இது எனக்கு புரியலையா இல்ல எனக்கு நான் வேற மாதிரி எடுத்துட்டேனான்னு தெரியல. கருமையத்திலிருந்து மூல நிலைக்கு செல்வதும், மூல நிலையிலிருந்து மறுபடி கருமையம், இது ஒரு அலைச்சுழல் மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா, இது ஒரு தவமா? இது ஒரு தவமா என்னன்னு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கியா லேசா? நீங்க ஆமா, ஒடுங்கி போற போது தவம் தானே. தவம் எதுக்கு பண்றோம்? மன அலைச்சல் எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு தானே. ஆமா, அவனா விரிந்து இருக்கிற அலைகளை ஒடுக்கி ஒரு புள்ளிக்கு கொண்டு போறது தானே தவம். அதுல என்ன டவுட் உங்களுக்கு? டவுட் இல்லையா? கருமையத்திலிருந்து மூல நிலையும், மூல நிலையிலிருந்து கருமையம், இதுவே நம்ம தவத்துக்கு ஒரு சுழலா இல்ல எப்படி? அது தப்ப புரிஞ்சுருக்கீங்க. மூல நிலையை அதான் கேக்குறேன். மூல நிலைக்கு போகணும்னு எப்ப சொன்னா இல்லையா, எனக்கு புரியல அந்த இடம், அதனாலதான் கேக்குறேன். கருமையம்ங்கிறது மூல நிலை, இருப்பு நிலை. அங்க இருந்து அது சுழன்று அலைகளாக வர்ற போது அதுதான் பொருள்களாக மாறுது. பஞ்சபோதமா தன்மாத்திரையாகுது, பொருள்களாக ஆகுதுன்றது இப்படி ஆகுது. இப்ப இதுதான் மெத்தட். இதுதான் இந்த இயக்க சீர்மை. இந்த இயக்க சீர்மையை நல்லா புரிஞ்சுட்டோம்னா, இயக்க சீர்மையை வச்சு நாம என்ன சீர்மை வேணுமோ அதை அடைய முடியும் இல்லையா? அதுதான் நாம விரும்புகின்ற பொருளை அடைகின்ற முறை. நன்றி ஐயா, எனக்கு அந்த இடம் புரியாமத்தான் உங்கள்கிட்ட கேட்டேன். ரொம்ப சிறப்பியா. வாழ்க வளம், வாழ்க வளம். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக அங்கையர்கண்ணி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கிருபாநிதி அம்மா கேட்ட மாதிரிதான் எனக்கும் அந்த இதுதான் ஐயா, மனிதம் அன்று மூல நிலையில இருந்து வர்றதுன்னு சொன்னப்ப நான் ஒருவேளை துரியாதீத தவம் பண்ணி இந்த இது பண்ணிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டேன். எனக்கும் இந்த இடம் தான் கொஞ்சம் குழப்பமா இருந்தது. கிருபாநிதி அம்மா கேட்ட கேள்வி தான்
நான் இப்படிதான் நினைச்சுக்கிட்டேன். மனிதம் அண்டு மூல நிலைங்க துரியாதீதம் நினைச்சிட்டேன். இறை சுத்தவெளியை நினைச்சு இது பண்றதோன்ட்டு. அப்ப என்னங்கம்மா கருமையம் மூல நிலை அப்படின்னு சொன்னா மனிதன் வந்து விரிவு நிலை, மனிதனா விரிவு நிலை. மறுபடியும் மனிதன் என்ன பண்ண முடியும்? மேக்சிமம் வந்தாச்சு, சிக்ஸ்த் சென்ஸ் உணர்ந்த அந்த உணர்வு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்க மறுபடியும் திருப்பி மூல நிலைக்கு போயிட்டீங்கன்னா நம்ம கடவுள் மனிதனாக இருந்தோம், மனிதன் கடவுளாக இருந்தும் தான் இங்க இயக்கம். இப்ப நாமெல்லாம் கடவுளை நோக்கி போயிட்டு இருக்கோம், மனித வாழ்க்கையில இருக்கோம். இந்த வாழ்க்கையில நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் எங்க கொண்டு போகுது? நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு கணமும் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் நம்மை கடவுளுக்குள் செலுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன. புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா, நல்ல விளக்கம் ஐயா, சூப்பர் ஐயா. கொஞ்சம் அதுதான் எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது, தெளிவா சொல்லிட்டீங்கய்யா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றிங்க ஐயா. அன்பர்கள் ஐயாவிடம் இந்த தலைப்பையொட்டி கேள்விகள் ஏதாக இருந்தா கேட்டு உங்கள் ஐயங்களுக்கெல்லாம் சிறப்பா தெளிவை பெறலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாமுண்டீஸ்வரி அம்மா அவர்கள் சேலத்தில் இருந்து. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன்யா, வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. உரை அப்படியே ஒரு ஆழ்ந்து ஒரு தவ மாதிரி தான் எனக்கு இருந்தது. நிறைய எனக்கு மறுபடியும் நான் கேட்கணும் யூடியூப்ல, ஏன்னா உங்க உரையெல்லாம் எனக்கு கேட்டா ஒரு டைம் கேட்டா புரியறது இல்லை, மறுபடியும் கேட்டாதான் எனக்கு அது உணர முடியுது. அப்புறம் நீங்க அந்த தேவை இல்லாதவை, ஆசை வேற தேவை வேற. அப்ப ஆசைன்ற தேவைன்றது இப்போ பயிர் பசிச்சா சாப்பிடணுன்றது தேவை இல்லைங்களா ஐயா? ஆமா. அதிகப்படியா சாப்பிடுறது, வயிறுக்கு முட்டி சாப்பிடுறது ஆசை. சாப்பிடணுங்கிறது தேவை, சாப்பிடணுங்கிறது தேவை, சாப்பிடுவாங்கிறது ஆசை. அது எனக்கு நல்லா பதிஞ்சுதுங்கய்யா சுருக்குன்னு. ஏன்னா வீட்டுல எங்க பாப்பா பார்த்துட்டு இந்த வேணாடதெல்லாம் எடுத்து வெளியே போடுங்க, குப்பையை சேர்த்தி வச்சுக்கிட்டுதான் இன்னும் நீங்க வீட்டு ஒதுங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்க ஏஜ் ஆகுதுலன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கேட்கறதே இல்லை, எல்லாமே எனக்கு தேவை, எனக்கு அது ஞாபகம் வருது, அதை பார்த்தான்னு வீட்டுல எல்லாம் அடைச்சு வச்சுட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க சொல்றப்ப எனக்கு தோன்றது, கணேசன் ஐயாவும் அப்படிதான் சொல்றாரு, தேவையான வெளியே போட்டாவே பாதி பிரச்சனை நம்மளுக்கு போகும்னு. இப்ப அது எனக்கு நீங்க இப்ப இன்னைக்கு பேசுனது ரொம்ப ஆழ இருந்ததுங்க, ஆழ பதிஞ்சது. ரொம்ப சிறப்பான உரைங்கய்யா. மறுபடியும் நான் யூடியூப்ல கேட்கணுங்கய்யா உங்க உரைய. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா, நன்றிங்க, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு நிறைவான உரைங்க இன்னைக்கு, அதனால யாருக்கும் கேள்வியே மனசுல தோன்றலன்னு நினைக்கிறேங்கய்யா. நான் எல்லாரும் கடவுள்கிட்ட என்ன கேட்கலாம்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்களோ என்னவோ. ஆமாங்கய்யா, அது மட்டும் இல்லாம அந்த தகுதி எப்படி எல்லாம் வளர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. சாமிஜியோட பயிற்சிகள் தவ முறைகள்லாம் நம்ம அதை செய்யணும், அதை செய்து அந்த தகுதி வரும்பொழுதுதான் அந்த வான்காந்த நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கும், வானம் வசமாகும் அப்படின்னு அந்த நிறைவும் நீங்க கொடுத்துட்டீங்கய்யா. நிறைய செய்துக்கலாங்களா ஐயா? சரிங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே